Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25th டிசம்பர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டீட்டெயில் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம்க்கு எப்படி நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கோம். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் அப்படி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கனெக்ஷன் ரீஜன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரீசெண்ட் ஹையில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் மார்க்கெட். ஸோ அந்த சப்போர்ட் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ரீசெண்ட் சப்போர்ட் சரிங்களா. இப்போ வந்து ஒன் டே கேண்டில் நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். ஸோ சப்போர்ட் எடுக்கணுன்ற இந்த சென்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் கொடுக்கணும் பையிங் சைட். அப்போ தான் நம்மளால் வந்து பை பண்ண முடியும் சரிங்களா. அப்போ லாங் டேர்மாக நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 ஆர் 44,000 வரைக்கும் நம்ம போகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இங்கே சப்போர்ட் எடுக்கலன்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் பிரேக் ஆகிடும். இங்கே பிரேக் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் லெவல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 37,650. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் லாங் டேர்மில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இதான் வந்து ஒன் டேக்கான அனாலிசிஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கீழே கொண்டு போவோம். ஸோ நம்மளோட சப்போர்ட் ஜோன் வந்து இன்னுமே இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ 4 hours டைம் ஃப்ரேமில் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இன்னும் சப்போர்ட் எடுக்கல. ஸோ சப்போர்ட் எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் பை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இன்னும் செல்லிங் சைடில் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து நமக்கு செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஷார்ட் டேர்மாக வந்து இந்த லெவல் போகிற வரைக்கும் சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து 4 hours வந்து நமக்கு 4 hours டவுன் ட்ரெண்ட் தான் டெனோட் பண்ணுது. நமக்கு அப் ட்ரெண்ட் எங்கேயுமே டெனோட் பண்ணல சரிங்களா. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்டில் அந்த லெவல் ஹோல்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பியரிஷ் மொமெண்டம் தான் இருக்குது. மார்க்கெட் இன்னும் சப்போர்ட் எடுக்கல கரெக்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரும்போது நம்மளோட கான்செப்ட் ஆஃப் ட்ரேடிங் வந்து சேமாக இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ ஒன் டேல நமக்கு சேம், 4 hours சேம், 1 hourலேயும் சேம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நம்ம வந்து டேரெக்டாக இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டேயோட சப்போர்ட்டில் நிற்குது சரிங்களா. ஸோ டேயோட சப்போர்ட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் நடக்கும். அந்த ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்னு சொல்லி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த புல் பேக் வந்து எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த புல் பேக். அதுக்கப்புறம் இந்த புல் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் எதுவோ அந்த ட்ரெண்டை ரெஸ்யூம் பண்ணிடும் சரிங்களா. ஸோ அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ப் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, டேயோட சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ டேயோட சப்போர்ட்லேருந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் மேலே கொடுக்கணும், அதாவது புல் பேக் கொடுக்கணும். ஸோ அப்படி புல் பேக் கொடுக்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே வைஸில் வந்து நமக்கு இருக்கிற டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42,090. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு 41,900க்கு மேலே பிரேக் வச்சிருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,290 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இப்போது இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,200 வரைக்கும் போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ 15 minutes பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம். ஏன் வந்து லாங் டார்கெட் வைக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 minutes இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான டார்கெட் தான் நமக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்ட்ராடே டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 41,350 வருது கரெக்டுங்களா. ஸோ இதான் வந்து நமக்கு இன்ட்ராடே டார்கெட். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 300 பாயிண்ட்ஸ் 41,350 நமக்கு பிரேக் பண்ணி வச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து 41,200 போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் எங்கே பிரேக் அவுட் கொடுக்குதோ நான் அந்த கேப்பை வந்து நான் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் என்னோட செட்டப். ஸோ நமக்கு வந்து 41,900 பிரேக் பண்ணி வச்சுட்ட பட்சத்தில் நமக்கு வந்து 341 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்குது நமக்கு மேலே அப் சைடில். அதுவே வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் 41,350 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸில் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இதான் வந்து ஸ்டெப் டவுன் அனாலிசிஸ், அதாவது டாப்லேருந்து எப்படி நம்ம வந்து சின்ன டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது. டவுன்லேருந்து நமக்கு ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த புல் பேக்கில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த புல் பேக் வந்து சர்டன் லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும் தான் அந்த புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் தான் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் மேலே ஹிட் பண்ணிவிட்டு இங்கே எதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செல் பண்ணுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,600. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அந்த கேஸில் வந்து எனக்கு ரேஞ்சோட லோ தான் என்னோட டார்கெட்.
இப்போ சப்போஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சோட லோவை உடச்சிச்சுன்ற பட்சத்தில் நான் 41 330 350 வரைக்கும் எய்ம் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இதான் வந்து இன்றைக்கான கான்செப்ட் கைஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை வந்து இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் மண்டேலேருந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.